என்னங்க இந்த மாமாட்டி வந்து எஃப்ஜேயை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காங்க. என்னங்க கேவலமாக இருக்குது. ஆனால் விஜய் சேதுபதி தரமான சம்பவங்க. இன்றைக்கி எல்லாரையும் திவ்யாவுக்கு அட்டி மரணட்டி, பிரஜைனுக்கு வாணிங்க, பாரு அட்டி, திவாகரை வச்சு கலாய்ச்சி விட்டார். ஒரு தரமான இன்றைக்கி எபிசோடுங்க. வேறு லெவல் சாட்டர்டே எபிசோடு இன்றைக்கி சூப்பர். அப்புறம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு விஜிஎஸ் என்ட்ரி வந்தோடனே ஆட்டத்தை மாற்ற போய் கூட்டத்தோடு கோயந்தாவாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அடித்தார். வந்தோடனே ஆடியன்ஸை சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்து இவன்கிட்ட கேட்டுருந்தார், பிரவீன்கிட்ட, வேஷ்டி சட்டையெல்லாம் எதுக்கு இன்றைக்கி? இல்லை, ஒய்ஃபு தான் அனுப்பி விட்ருக்கா, சிம்பாலிக்கே அதே சொல்ல வர்றா போல். அட பாவிகளா டே, நாங்கள் ஒரு 450 பேர் சேர்ந்து இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி அடித்து விட்டார். அப்புறம் திவாகர், உங்களுக்கு எதுவும் பட்டர்ஃப்ளை பறக்குது போல் இந்த வாரம் அமைதியாக இருக்க சொன்னதே விஜய் சேதுபதி தாங்க. அவரை திரும்பி அடுத்த வாரம் அமைதியாக இருக்காத அடிங்கிற மாதிரி கிளப்பி விட்றாங்க. ஒயில்ட் கார்டு வந்திருக்காங்க சார், அதான் சார். திவாகர் கரெக்டாக தான் பேசுவார். கரெக்டாக தான் பேசுகிறீங்க, கரெக்டு தானே? ஆமாம் சார். உட்காருங்க. ஒரே சிரிப்பு திவாகருக்கு. அப்புறம் ப்ராங்கை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. டே எழுந்திரிங்கடா, தனியாக வந்து உட்காரு. பிரஜைனு, கமருதீனு, பிரவீனு, உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை? இதெல்லாம் ஒரு ப்ராங்காடா அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. அவர் கேட்குறாரு எல்லாத்தையும். சொல்லலை ஃபஸ்ட்டு. சாண்ட்ரா சொல்லுது, எமோஷனலாக ஃபீல் ஆகிட்டேன். வினோத், ஒருத்தனோட ஆம்பிஷன் கனவு ஹீரோவானு சொல்லிட்டு இருந்தான். அவன் கனவு போப்பதே ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்துருக்கான் அவன். அதை சொல்லிட்டு இருந்தான். கனிக்கு பயமா. அடுத்து திவாகர், கமருக்கு ரெட் கார்டு வந்துருமோன்னு பயந்துட்டேன் சார். தெளிவாக பேசியா? என்னையா பேசவே பண்ணுற? வள கொலன்னு இந்த இன்சிடென்ட்டெல்லாம் என்கிட்ட சொல்லாத, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கலாய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தாருங்க திவாகரை. மாற்றி கலாய்ச்சி விட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் பாரு, சரியான கிளாப்ஸுங்க பாருக்கு. எல்லோரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க, என்ன இவ்வளோ கிளாப்ஸ்லாம் வாங்குறாளே அப்படின்னு. அப்புறம் நான் பார்க்கல சார், பார்த்துருந்தா. ஆமாம், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சண்டையோட ஆள் பாருவாக தான் இருந்திருப்பாங்க. நம்ம இல்லாமல் இந்த குடும்பத்தோட அமைதி கெடுது அப்படிங்கிற மாதிரி. சார் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி பாரு. மேடம் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மேடம் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாருங்க. இன்றைக்கி தெரியாத ஆள்கிட்ட போய் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிற மாதிரி விஜிஎஸ் வச்சு சம்பவம் பண்ணி விட்டார் பாருவை. நான் பார்க்கல சார். பார்த்தீங்களா, கண்ணில் ஒரு ஏக்கம் தெரியுது பாருங்கள் பாருவுக்கு. நான் பார்க்கல சார், பார்த்துருந்தா வேற மாதிரி பண்ணியிருப்பேன் சார். உட்காருங்கன்னு உட்கார வச்சார். அப்புறம் திவ்யா, பேச்சுவார்த்தையாக வச்சுக்கணும், அதானே திவ்யா நீங்கள் ஆசைப்பட்டீங்க? எதுக்கு இந்த பதட்டம் இல்லாமல் விளையாடுங்க திவ்யா, பதட்டம் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அடித்து உட்கார வச்சார். அப்புறம் பிரஜைன், பிரவீன், கமருதீன், இங்கே பாரு, நான் ஒரு பிரேக்கு போயிட்டு வரேன், அதை பற்றி சொல்லு. 3 பேர் சொல்லுங்கடா, ஹவுஸ்மேட்ஸில் என்னென்னு முதல்ல சொல்லுங்கடான்னு. அப்புறமா அவங்க போய் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்ல சொன்னால் இது ஒரு ஆக்டரு இது அதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான் பிரவீன். கமருதீன் சாரி, எல்லோரும் சாரிங்கிறாங்க. அந்த அக்காட்ட முதல்ல சாரி கேட்கணுன்னு சாண்ட்ரா அக்காட்ட கேட்குறாங்க. அப்புறம் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப. அப்புறம் பிரேக் முடித்து வந்தார். வந்தோடனே டேய் திரும்ப நாடகம் போட்டு மாட்டிக்கிட்டாங்க அவங்க. பிக் பாஸ் உடந்த கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுங்கடா. என்னடா இன்னமும் நீங்கள் திருந்தலையாடா அப்படிங்கிற மாதிரி அடின்னு அடித்தார். வந்தோடனே கலாய்ச்சி விட்டாருங்க, எல்லாரையும் நீங்கள் அடித்தாருங்க. உண்மையிலே நல்லா ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு எபிசோடாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சக்காசமாக கலாய்ச்சி விட்டார் எல்லாரையுமே. அப்புறம் கத்துறது தான் ப்ராங்குன்னு எப்பட்றா உங்களுக்கு தோணுச்சு? பிரஜைன், கத்துறதும் அடிச்சுக்கிறதும் தான் ப்ராங்குன்னு எப்படி முடிவு எடுத்தீங்க? எனக்கு புரியலையே. என்டர்டைன்மெண்ட், பட் பாதிக்கப்படுதில்ல, இது என்டர்டைன்மெண்ட்டா? எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி பிரஜைனுக்கு ஒரு அடி. சாண்ட்ரா ரொம்ப எமோஷ்னலாக, விக்ரம் கேர்ட்டியாக இருக்குது, எனக்கு எம்பாரசிங்காக இருக்குது, நான் எப்படி சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. வினோத், எனக்கு ஒரு உருட்டுக்கட்டை அனுப்பிவிடுங்க சார், நைட்டை அடித்து கொண்டுட்டு நான் வந்து ப்ராங்க்னு சொல்கிறேன், அது தப்பு, இது வந்து எல்லாம் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறீங்க வினோத்தை அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டார். கெமி, ஆக்டர் ஆகிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? கனி அப்படியே ஒரு சுகர் கொட்டு போட்டுக்கிட்டு இருந்துச்சு, அடித்தார் பாருங்கள். இனிமையாவது சுகர் கொட்டு போடாதீங்க, இனிமையாகவே இருக்கீங்க, கேவலமாக இருக்குது. கனி சுகர் கொட் போடாதீங்க கனி. அதாவது ஒன்று சொல்லுவாங்க,
மருந்தில் கொஞ்சோண்டு தேனை கலந்து கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தேனில் மருந்தை கலந்து கொஞ்சோண்டு மருந்தை கலந்து கொடுக்குறீங்க பாருங்கள். அதான் கனி நீங்கள் பண்ணுறது. சுகர் கோட்டில் நீங்கள் சுகர் ஃபேக்ட்ரி. நம்ப மாட்டீங்க கனி, நீங்கள் மாறவே இல்லை. நான் மாறிட்டேன் சார், நீங்கள் மாறல. பாருவோட ஃப்ரெண்டாயிருங்க, அதுதான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரேம் தான் கரெக்டு. ரைட்டில் பாரு, லெஃப்டில் திவ்யா, நடுவில் கனி. எப்படி வேறு மாதிரி இருக்குல்ல? உடனே சரியான கிளாப்ஸுங்க. அப்புறம் சொல்கிறாரு, கமு, பிரவீன், பிரஜைன் எல்லோரும் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? எல்லாருக்கும் உங்கள் மேலே ஒரு அக்கறை இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் இந்த ஷோ. புரியுதா? அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க ஷோக்கு. நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் திவ்யா, யூ டேக் ரெஸ்ட். இந்த வாரம் ரொம்ப நிறையா கத்திட்டீங்க, ரெஸ்ட் பண்ணுங்கள். பாரு இல்லாத குறைய தீர்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டாரு. கடுப்பாக உட்காந்துருச்சு இது. அப்புறம் சுபிக்ஷா, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இந்த வாரம் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மான்னு சுபிக்ஷாவுக்கும் ஒரு அடி. அப்புறம் பிரேக்கு போயிட்டார். பிரேக்கு கேப்பில் திவாகர் போய் மண்டையை குழப்பிட்டு இருக்காரு. இன்னும்னே அது பிராங்க்னே நான் நம்பலைங்க. விஜய் டிவியும் இவங்கெல்லாம் பேசி இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு சால்வ் பண்ணிவிட்டு இது மாதிரி பேச சொல்லிட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. போய் யாரை அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் பேச அதை அப்படி நம்பிருச்சிங்க. இது சாண்ட்ரா அக்கா அவங்க அண்ணன் உளறிருப்பார்ல அந்த மாதிரிலாம் இருந்திருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி கன்வின்ஸே பண்ணிட்டாரு. அப்புறம் பிரேக்கு முடிஞ்சு வந்தார் பாருங்கள், கடுப்பாயிட்டார் திவாகர் மேலே. அவரை ஒரு சக்காசம் பண்ணார் பாருங்க, வேறு லெவலில் பண்ணி விட்டாருங்க விஜேஸ். சம்பவம்னா அதாங்க சம்பவம். அவருக்கு எல்லாமே தெரியும். யார் திவாகர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நிஜமாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க திவாகர். சாரி சார். என்ன சாரி? நிஜமாவே சொக்காக கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா நீங்கள். சேண்ட்ரா, நீங்கள் பிரச்சனையை நம்பாதீங்க, திவாகரை நம்புங்க. என்ன சார் சாரி சார், என்ன சாரி? என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க நீங்கள். சாரி சொல்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டாரு. அடுத்து சபரி. சபரி, உங்களோட சுகர் கோட் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, அடி கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க அப்படின்னோடனே பேசுகிறாரு. அதாவது இந்த ஒயில்ட் கார்ட்ஸை பற்றி பேசுங்க அப்படின்னோடனே அடிக்கிறாங்க. வேறு எதுவும் அவங்க கிளிக்கலை சார். அவங்க கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க, அதையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ரொம்ப பெரிய அளவில் அப்படி சொட்டக்க போட்டுக்கிட்டு வந்தாங்க சேண்ட்ராக்கா. கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போச்சு. அவளா சார்னு உட்காந்துட்டான். அடுத்து விக்ரம். பாரு அடித்து காலி பண்ணணும்னு மைண்ட் செட்டில் வந்திருக்காங்க சார் எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டான். அடுத்து பாரு ரொம்ப கமெண்டிங்காக இருந்துச்சு, பாஸியாக இருந்தாங்க, கிண்டல் கேலி தான் பிரஜைனும் சேண்ட்ராவும். அமித் வந்து ஒரு பீஸ் மேக்கராக இருக்கார், அவ்வளோதான். சூப்பராக சொன்னிச்சு, நல்ல கிளாப்ஸ் வாங்கிட்டு உட்காந்துருச்சு. வியானா இண்டிவிஜுவல் கேம் ஆடுறதுக்கான ஒரு தூண்டுதலை இவங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்த ரிவ்யூஸில். மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க ஆடின ஆட்டம்லாம் கேவலம். 2 நாளில் வந்து அவங்களோட ரூலை பிரேக் பண்ணிட்டாங்க. இது சொல்லிகிட்டு இருந்துச்சு, கத்துறாங்கன்னு சொல்லிட்டு. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், இது ஸ்கூல் மாதிரிலாம் எங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே நீங்கள் மூடிட்டு உட்கார மாட்டிங்களா, உட்கார முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பேசுகிறாங்க சார் திவ்யா. அப்படியே புஷ்ஷுன்னு போச்சு சார். அவங்க ராக்கெட் மாதிரி வந்தாங்க, கடைசியில் புஷ்ஷான மாதிரி புஷ்ஷுன்னு ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அடி. சுபிக்ஷா, இவங்க ஒயில் கார்டானே எனக்கு டவுட்டாக இருக்குது சார். ஏன்னா 2 பேரும் பேராக வந்திருக்காங்க, பிரஜைன் சேண்ட்ராவும் வந்திருக்காங்க. புருஷன் முன்னாடியாக வந்து குரூப்பாக தான் சார் கேம் ஆடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, என் பொண்டாட்டிக்கு ஒன்றுனா நான் வருவேன். உடனே சேண்ட்ராக்கா இவருக்கு எதாவதுன்னா அது வருது. அப்போ குரூப்பு தானே சார் இது அப்படிங்கிற மாதிரி அடி அடிச்சிருச்சு. ஐயோண்டு உடனே பிரச்சனை இருந்துரு, இந்த மாதிரி குரூப்பை ஆடாதீங்க, இது ரொம்ப தப்பு. நீங்கள் என்ன சொல்லிட்டு போனீங்க என்கிட்ட, இண்டிவிஜுவலாக ஆட போகிறீங்க தானே சொன்னீங்க. அங்கே போய்ட்டு ஒருத்தவங்க துணையாக இருக்கிறதுக்கு பேர் என்ன, அது பேர் தான் குரூப்பிசம். சாண்ட்ரா, இதை நீங்கள் புரிய வைப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் புருஷனுக்கு புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி அடித்து உட்கார வச்சிட்டாரு. அப்புறம் துஷார், குரூப்புன்னு சொன்னாங்க சார், இப்போ அவங்களே குரூப்பாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா எப்போ பேச கூப்பிட்டாலும் பேசுகிறது இல்லை, பெரிய ஏதோ ஒரு பாசி மாதிரி ஆட்டிடியூட் பண்ணிக்கிட்டு திரும்பிக்கிறது, மரியாதையாக கொடுக்கல சார் அப்படின்னோடனே திவ்யா அடின்னு அடிக்க ஆரம்பிச்சார் விஜய் சேதுபதி. திவ்யா ஓவராக பண்ணாதீங்க, நீங்கள் வந்து பிக் பாஸ் கிடையாது, புரியுதா? நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட், அவ்வளோதான். உடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நீலாம் ஒரு ஆளே கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு பேர் என்ன? உடனே எழுந்திருச்சு, என்ன தான் சொல்கிறீங்களா சார்? இல்லை, இவர் வந்து தப்பாக கன்வே பண்ண மாதிரி இருந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். என்னையா சார் நான் தெரியாத மாதிரி இந்த விக்டிம் கார்டு ஆடக்கூடாது, உங்கள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், நான் சொல்கிறதே நீங்கள் சரியாக கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி அடித்து வச்சு முடிச்சு விட்டார். திவ்யாவுக்கு சரியான அடி. அது போட்ட அந்த ஒரு வாரம் போட்ட ஆட்டத்துக்கு ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து வீக்கெண்ட்ஸில் வச்சு அடித்தாங்க. பெஸ்ட்டு பெர்ஃபார்மரில் அடித்தாங்க.
இப்போ விஜய் சேதுபதி அடிச்சிட்டாரு. நீங்கள் ஒரு ஆக்டரு, இதெல்லாம் வந்து அந்த அந்த மூடு கீடெல்லாம் பேசக்கூடாது. மூடை வச்சு தான் ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. உன்னோட பாடி லாங்குவேஜ் வச்சு தான் ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பேசுகிற டைலாக்ல கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி அட்டி மரணாட்டி கொடுத்தாரு. இன்னொருத்தவங்க இருக்காங்க தெரியுமா அந்த ஷோவில், நான் கண்டுபிடிச்சிட்டேனே. யார் அது? அரோரா. சாப்பிட்டீங்களா அரோரா? என்ன பண்ணுறீங்க? ஒன்றுமே பண்ணலையம்மா அப்படிங்கிற இன்டெரக்டாக அடின்னு அடித்தார். பொங்கல் சாப்பிட்டீங்களா? அப்போ அப்படி தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி மரண குத்துறாருங்க பொட்டு அடி. இன்னொருத்தர் இருக்கார், அவர் யார்? எஃப்ஜே. கண்ட்ரோலாக இருந்தேன்னே இந்த வாரம். என்ன கண்ட்ரோலாக இருந்தேன்? திவாரை திட்டும்போது உன் கண்ட்ரோல் தெரில. நான் ட்ரை பண்ணேன்னே, அது கொஞ்சம் ஹீட் ஆஃப் த மொமெண்ட் வந்துருச்சு. வாரம் எழுந்திச்சு உன்னை வந்து கேட்டுக்கிட்டு இருக்குது அசிங்கமாக இருக்குடா, கேவலமாக இருக்குது, எனக்கு திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்குன்னு உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு என்னென்னா அந்த எபிசோட்லேயே எஃப்ஜேயை ட்ரீட் பண்ணாங்க பாருங்கள், அது கேவலமாக மாமா டிவி வேலையை பார்க்குதுங்க. கேவலமான ஒரு வேலையை பார்க்குறாங்க. ஒன்றுமே அவர் பேசலைங்க. எல்லோரும் திவ்யாவெல்லாம் அடித்தாச்சு. திவ்யா, பிரஜைன்னு, சாண்ட்ராலேருந்து எல்லாரையும் அடிச்சிட்டாரு. திவாகர், பாரு, சபரிலேருந்து, கனிலேருந்து எல்லாரையும் அடின்னு அடிச்சுட்டு எஃப்ஜேக்கு மட்டும் தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. உட்கார வச்சிட்டாருங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இவர் எதுவும் மாட்டிக்கிட்டு இருக்காரா? விஜய்சோட பையனோட ஃப்ரெண்டாவன் என்னன்னு தெரியல. ரொம்ப கொஞ்சிறாங்க. அத்தனை பீஃப் வார்த்தை போட்டு பேசுகிறான். கொஞ்சிறாங்க. ஒன்றும் புரியலைங்க எனக்கு. அரோரா அப்புறம் பேசலாம், அரோரா நல்லா இருக்காது, நாளைக்கு பேசுவோம் அப்படின்னு அங்கேயே உட்கார வச்சிட்டாரு. நான் உன்னை திருத்துறேன்னு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜியை உட்கார வச்சிட்டாருங்க. அப்புறம் கமுருவை மட்டும் வச்சு செய்கிறாரு. கமுருவை மட்டும் கேவலமாக வச்சு செய்கிறாரு. அவன் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் கொஞ்சம் பேசுகிறான். அவனுக்கு பேச தெரியாது தான், இருந்தாலும் அவனை போட்டு அடிப்பியா நீ? எனக்கு புரியவே இல்லையே. கமுரு சொல்கிறாப்புல பார்வை டார்கெட் பண்ணாங்க, நல்லா பேசுங்க, இன்னும் நல்லா பேசணும், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அதாவது என்னென்னா, இந்த வீட்டில் அவங்களும் ஒரு குரூப்பாக தான் இருக்காங்களே ஒழிய அவங்க ஒன்றும் எந்த சேஞ்சும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நல்லா கிளாப்ஸ் வந்துச்சு. இன்னொரு பார்வை பார்த்தேன். அப்போ பார்வை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை இது வரைக்கும். ஓஹோ இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அடின்னு அடித்தார். அப்புறம் அரோரா, பிரஜைன் சாண்ட்ரா வந்து அவங்க வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருந்தாங்க, திவ்யாவும் ஓவராக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அது சொன்னிச்சு. ரம்யா பெனாயில் ஊற்றி கழுவுறன்ட்டு பெனாயில் எடுத்துகிட்டு வந்தாங்க. கடைசியில் அவங்கள ஊற்றிக்க வேண்டியதான், அவங்கள தான் அவங்க கழுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் அடிச்சிருச்சு. வினோத் 1 2 என்னன்னு கேட்டால் 5க்கு அப்புறம் 6, 7க்கு அப்புறம் என்ன 8 அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்குறாங்க சார் அப்படின்னு. ஒன்று ஒரே அடி. இதுதான்டா ஆன்சரு. பாருக்கு ஒரு அப்ரிசியேஷனு, போல்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது என் குடும்பம் என்ன நினைப்பாங்க, வெளியில் என்ன பேசுவாங்க, குடும்பம் பாதிக்கப்படுமா, அதெல்லாம் என்கிட்ட நீ சொல்ல தேவையில்ல. யாரும் வந்து இப்படி தான் பாரு அமுக்க பார்ப்பாங்க உலகத்தில். அதாவது நீங்கள் யாரும் குழந்தைங்க கிடையாது, சின்ன பிள்ளைங்க கிடையாது. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, கான்சியஸோடு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை இந்த மாதிரி தான் அமுக்க பார்ப்பாங்க. கேர்ள்ஸ் அமுக்கி வைப்பாங்க. இப்படி தான் ஊர் என்ன சொல்லும், ஊர் இப்படி பேசும் அப்படி பேசும் அப்படின்னு. நீங்கள் செய்கிற செயலுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் அடுத்தவங்க சொல்லக்கூடாது, ஊர் சொல்லக்கூடாது. புரியுதா? அது ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட். சூப்பராக சொன்னீங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளாப்ஸ் பயங்கரமாக கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிரஜைன்னு, இந்த தைரியங்கிறது ஆம்பளைக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் தான் தைரியம். அது கேவலமாக இருந்துச்சு, அதை பண்ணாதீங்க. ஆம்பளையாக இருந்தால் வா, ஆம்பளையாக இருந்தால் முன்னாடி பேசு, இதெல்லாம் என்ன பேச்சு? சரியான அடி பிரஜைனுக்கு, தரமான அடிங்க. தைரியம் நாட் ஓன்லி ஃபார் த மேல், இட்ஸ் ஃபார் எவ்ரிதிங், எவ்ரி ஒன் அப்படி மாதிரி அடிச்சிட்டாரு. ஆட்டத்தை சேர்ந்து ஆடுங்க, புரிஞ்சுக்கிட்டு ஆடுங்க, எல்லோரும் கூடயும் சேர்ந்து ஆடுங்க. நீங்கள் வந்து தேவ தூதர்கள்லாம் கிடையாது, ஒயில்ட் கார்ட்ஸு, நீங்களும் கண்டஸ்டன்ஸ் தான் அப்படி மாதிரி அடித்து முடிச்சிட்டாரு. அப்புறம் பாரு கேட்குது, என்னடா ப்ராங்க் பண்ணுறீங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் ப்ராங்குன்னு எப்படா சொல்ல போகிற, லூஸாடி நீ ஆரம்பிச்சிட்டியா நீ, அப்போல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சிட்டான். ஆஃப்டர் பிரேக் உள்ளே வராரு. இன்றைக்கி டபுள் எவிக்ஷனு, இன்றைக்கே ஒருத்தன் போகிறான்னு ஷாக் ஆகிட்டாங்கலாம். ஆனால் இன்றைக்கி சேவ் ஆர்டர் நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு. டேய் மாமா டிவிங்களா, எஃப்ஜே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க, எஃப்ஜே ஃபஸ்ட்டு சேவ்டு, கேவலம். அப்புறம் கானா வினோத், ஓகே கானா வினோத் தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். கமருதீன் ஓகே, வியானா ஓகே, சபரி விக்ரமன் சேவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நாள் திவாகர் பார்வை சேவ் பண்ணல. மக்கள் ஓட்டுக்கெலாம் மரியாதையே கிடையாதுங்க. எஃப்ஜே அதுக்கு சேவ் பண்ணாங்க. ட்விஸ்ட்டு பண்ணலாம், ஓகே திவாகர் பார்வை கீழே இருக்க மாதிரி ட்விஸ்ட்டு பண்ணி விடுறது எனக்கும் பிடிச்சிருக்கு, நல்லது தான், குட்டு. ஆனால் எஃப்ஜே என்ன பிடுங்குனா அவனை எதுக்கு மேலே சேவ் பண்ணுறாங்க, கொம்பு சீவி விட்றாங்க பார்த்தீங்களா. டேய் மாமா டிவிங்களா,
திரும்ப திரும்ப இந்த வேலையை பார்க்குறீங்க. டேய், மக்கள் ஓட்டு போடுறவங்களாம் முட்டாளடா, பகலா கேவலமாக பண்ணுறாங்க இவங்க. அப்புறம் துஷாரை தூக்கிட்டாங்க, எலிமினேட் பண்ணிட்டாங்க. லவ் யூ சார், இன்றைக்கி தான் ஓப்பன் ஆனேன், உன்னை தூக்கிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். விஜய் டிவி தூக்கிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அரோரா அழுவுதுங்க, பரிதாபம். அப்புறம் டான்ஸ் போட சொன்னார் பிக் பாஸு. இப்போ அரோரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. அதாவது கமருதீன்ட்ட சொல்லுது அரோரா, நீ போயிடுவேன்னு நினச்சேன், அவன் போயிட்டான், பார்த்தீங்களா இல்லையா. அப்புறம் துஷாரோட ஏவி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டார். எல்லார்ட்டையும் போய் பாய் சொல்லிவிட்டு, கருத்தை உள்ளே வைக்கலைன்னா என்ன ஆகுங்கிறத நான் தான் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி பார்த்து விளையாடுங்கன்னு அழகாக சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அப்படி சொல்லிவிட்டு, அரோரானவும் ஃப்ரெண்டு தான், வெளியில் வந்து தப்பாக எப்படி வருதுன்னு தெரியல, உனக்கு உன் வாய் தாண்டா பிரச்சனை அப்படின்னு அனுப்பி விட்றாரு. உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் தாங்க, ஒரு யங் ஹீரோ மெட்டீரியல் தான் அவன். அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சு விஜேஎஸ் ஒரு ஹக் பண்ணி அனுப்பி விட்டு கிளம்பிட்டார். ஆனால் உண்மையிலே இன்றைக்கி விஜேஎஸ் சம்பவம் தான். எஃப்ஜே மட்டும்தான் இந்த மாமா டிவி ஒரு வேலையை பார்த்து காப்பாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க, திட்ட மாட்டுறாங்க, அவன் குறைய சொல்லவே மாட்டாங்க. கேவலமான மாமா வேலை பார்க்குறாங்க, அதாங்க கேவலமாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.